அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை குருகுல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் அடுத்ததாக காந்தப்புலம் என்ற பகுதியில் இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி ஆராயப் போகின்றோம். இந்த காந்தப்புலம் ஏற்கனவே ஈர்ப்பு புலம், மீன் புலம், இப்போ காந்தப்புலம் பார்க்க போகின்றோம். இந்த காந்தப்புலம் என்றது என்ன? ஒவ்வொரு பாடப்பிறப்பையும் நாங்கள் செல்லும் பொழுது அதன் தலையங்கம், அந்த தலையங்கத்தை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை. இந்த விளக்கத்தை கொண்டு தான் நாங்கள் அங்கால அதை பற்றிய முழுமையான விளக்கத்தை எடுக்கிறதுக்கு ஆரம்ப அதன் கருத்தை எடுத்துக்கொண்டு பின்னர் நாங்கள் அங்கால பாடத்துக்குள்ளே செல்ல இலகுவாக அமையும். ஒரு புலம் என்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்த போல் ஒரு விசை உணரக்கூடிய பிரதேசம். இப்போ நாங்கள் இங்கே சந்திக்கிறதும் விசைகளை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். ஆகவே இந்த விசை தொடாமல் தொடுகை அற்ற விசைகளாக இருக்க போகுது. நாங்கள் பொறியியலை சந்தித்த விசைகள் எல்லாம் தொட்டால் தான் விசை, தொடுகை விசைகள். இங்கு தொடாமல் விசையை பற்றி அறிய போகின்றோம். தொடாமலே விசை, அதாவது விசை உணரக்கூடிய, இந்த தொடாமல் விசை உணரக்கூடிய பிரதேசம் தான் என்ன? இந்த புலம். இது காந்த விசை. ஏற்கனவே நாங்கள் பார்த்த மின் விசை, ஈர்ப்பு விசை, இங்கே காந்த விசை. ஒரு என்ன வித்தியாசம்? இப்போ ஈர்ப்பு விசைகளோட, ஈர்ப்பு விசையில் திணிவுகளுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தது. அங்கே திணிவுகளுக்கு இடையே கவர்ச்சி விசை பற்றி பார்த்தோம். மின் விசை ஏற்றங்கள், நிலையான ஏற்றங்களில் தாக்குற விசையை பற்றி பார்த்தோம். காந்த புலம் அப்போ என்ன என்று சிந்திக்கலாம். இப்போ திணிவு, ஏற்றம், ஆகவே காந்த புலம் என்ன என்று சிந்தித்தால் இங்கு அசையும் ஏற்றங்களால் அதை சுற்ற வேற ஒரு புலம் உருவாகின்றது. இந்த புலம்தான் காந்த புலம். அசையும் ஏற்றங்கள், இப்போ அசையும் ஏற்றங்களோடு சம்பந்தப்பட்ட விடயம்தான் இங்கு. இந்த காந்த புலத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலங்களிலேயே மனிதன் இதனை பயன்படுத்தி இருக்கின்றான். இதை பயன்படுத்தி பல தேவைகள், இப்போ மந்திரவாதிகள், தந்திரவாதிகள் கூடி அதாவது துளைந்த பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த காந்தங்களை பயன்படுத்தி அந்த துளைந்த பொருளை கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி அதாவது தங்களோட மந்திர ஜால வித்தைகளை காட்டுறதுக்கு இந்த காந்தபுலத்தை ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருந்தார். அதே நேரத்தில் இன்றும் மிக பெரிய பிரமாண்டமான இயந்திரமான ஆர்முடுக்கி, அதாவது துணிக்கி ஆர்முடுக்கி இல் பயன்படுத்தப்படுகிறது இந்த காந்தப்புலம். அதை விட பல தேவைகளுக்கு இந்த காந்தப்புலம் இன்றும் செயற்கையான முறையில் காந்தப்புலத்தை பயன்படுத்துகின்றோம். ஆரம்பத்தில் நாங்கள் இயற்கையான காந்தப்புலத்தை பயன்படுத்தி இருந்த வேளை இப்போ செயற்கையாக புலத்தை உருவாக்கி அதன் மூலம் நாங்கள் பல தேவைகள் இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது 5G டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இந்த அதாவது இந்த டெக்னாலஜி என்று சொல்லப்படுற இந்த புதிய வரவு இந்த காந்தப்புலத்தின் அடிப்படையாக அமைகின்றது. ஆகவே இந்த காந்தப்புலத்தின் பயன்பாடுகள் நாங்கள் கூடிய தேவைகளுக்கு, கூடிய சந்தர்ப்பங்களில், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது. ஆனால் இந்த ஈர்ப்பு புலம், மின்புலம் போல் இது சற்று வித்தியாசமானதாக அமைகிறது. அவை போல் இல்லை. என்ன இல்லை? அவை ஈர்ப்பு புலத்தின் திசையில் தான் விசை தாக்கியது, மின் புலத்தின் திசையிலான் விசை தாக்கியது. ஆனால் இங்கே புலத்தின் திசை வழியே விசை தாக்காது. அந்த விசையின் திசையை அறிகிறதுக்கு நாங்கள் புலத்துக்கு செங்குத்தாகத்தான் விசை தாக்க போகுது. புலத்துக்கு செங்குத்தாக விசை தாக்க போகின்றது. அந்த விசையின் திசையை அறிகிறதுக்கு நாங்கள் விதிகள், ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி என்ற ஒரு விதியை பயன்படுத்த போகின்றோம். ஆகவே இவ்வாறு இந்த புலம் இயற்கையில் காணப்படுது. இயற்கையின் அறிவு இப்போ ஆரம்ப காலங்களில் மனிதர் வீடுகளில் இரவில் நாங்கள் படுக்கைக்கு போகும்பொழுது
வடக்கு தெற்காக படுக்க வேண்டாம் என்று மூதாதைன்னு சொல்லிவினோம். காரணம் அது யமன் திசை. ஆகவே அங்கே உங்களை விரைவாக மேலே போகிறதுக்கு வழியை கொண்டு வந்துடும் என்று சொல்லப்படும். ஆனால் நாங்கள் இப்போ விஞ்ஞான உலகத்தில் அந்த காந்தப்புலம் எங்களை பாதிக்குது. புவி காந்தப்புலம் வடக்கு தெற்காக இருக்கின்றது, அது பாதிக்கின்றது. அதன் பாதிப்பு தான் இதற்கு காரணமாக அமைகின்றது. ஆகவே புவி காந்தப்புலம் என்றது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற அத்தனை விடயம். ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து நாங்கள் காதில் வச்சு கொண்டு கேட்குறோம், தொடர்ந்து இதை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் முழு நேரமும் இதை பயன்படுத்துகின்றோம். இது பாதிப்பா? நிச்சயமாக பாதிப்பு இருக்குது. அதை தொட்டு நாங்கள் அண்மையை கொண்டு வந்து பார்த்தால் அது ரெண்டும் தள்ளும். ஆகவே எங்கள் இரத்த குழாய்களில் உள்ள ஏற்றங்களை அது பாதிக்கும். இவ்வாறு பல விடயங்களை பற்றி நாங்கள் காந்தப்புலத்தை பற்றி கதைக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டான மிக விருப்பத்தோடு படிக்கக்கூடிய பாடம். ஏன் இந்த நாங்கள் படிக்கிற 11 அலகுகளிலும் இந்த பாடம்தான், இதில் தான் முப்பரிமாண சிந்தனைகள் முதலாக உருவெடுக்கின்றது. ஆகவே இந்த முப்பரிமாண சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு சிந்தனைக்குரிய பாடமாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான பாடமாகவும் இந்த பாடத்தை நாங்கள் தொடங்கலாம் என நினைக்கின்றேன். ஆகவே அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் காந்த விசை. இந்த காந்த விசை என்றது என்ன? நமது பூமியில் இயற்கையாகவே காந்தப்புலம் உள்ளது. இதை பயன்படுத்திய திசை காட்டி செயற்படுகிறது. நாம் செயற்கையாகவும் காந்தப்புலத்தை உருவாக்கலாம். இதற்கு காந்தவியலுக்கும் மின்னியலுக்கும் இடையிலான தொடர்பு பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையில் காந்தப்புலம் இருக்குது. இயற்கையில் காந்தப்புலத்தை பயன்படுத்தித்தான் திசை காட்டி அமைக்கப்படுகின்றது. இந்த திசை காட்டி என்றது என்ன? அது ஒரு சிறிய காந்தம், ஒரு மிகச்சிறிய காந்தம். ஒரு காந்தம் என்றது என்ன? நாங்கள் காந்தம் என்றது பல வடிவங்களே இருக்குது. சட்ட காந்தம், பரியலாட காந்தம், தட்டு காந்தங்கள் என்ற காந்தங்கள் இருக்குது. இந்த காந்தங்களில் 2 முனைகள் நிச்சயமாக இருக்க போகுது. வடமுனைவு, தென்முனைவு, 2 முனைகள். இப்போ மீன்புலத்தில் நாங்கள் ஒரு நேரேற்றம் ஒரு முனைவு, தனியாக மறையேற்றம் இன்னொரு முனைவு, இங்கு 2 முனைகள் இருக்க போகுது. ஆகவே இங்கு தொடர்ச்சியாக அந்த காந்த விசை கோடுகள் அமைய போகின்றது. ஏன்? இங்கே 2 முனைகள் இருக்க போகுது. ஆகவே தொடர்ச்சி இருக்க போகுது. அங்கே மீன்புலத்தில் நாங்கள் தொடர்ச்சி தனியாக ஒவ்வொரு ஏற்றங்கள் இருக்கிறபடியாக அங்கே தொடர்ச்சியை பற்றி நாங்கள் நேரேற்றத்தில் வெளியேறும், மறையேற்றத்தில் முடிவடைகிறோம். இங்கு தொடர்ச்சி இருக்க போகுது. ஆகவே காந்த விசை கோடுகள் தொடர்ச்சியானவை என்ற கருத்து எங்களுக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டியது. ஆகவே ஒரு சட்ட காந்தத்தை கட்டி தொங்க விட்டால் அது எப்போதும் வடக்கு தெற்காக நிற்கும். வடக்கை காட்டுவது வடமுனைவு என்று சொல்கிறோம். அப்போ ஒரு சட்ட காந்தம் இன்னொரு சட்ட காந்தத்தின் தென்முனைவை தான் கவரும், வடமுனைவும் தள்ளும். ஆகவே வடக்கை நோக்கி காட்டுதுண்டா, இப்போ வடக்கு என்று சொல்கிறது வட துருவம். ஒரு பூமியில் வட துருவத்தை நோக்கி தான் வடமுனைவு காட்டுது. இப்போ வட துருவம் என்றது காந்த தென்முனைவாக இருக்க போகுது. அப்போ தெற்கை நோக்கித்தான் அது அந்த திசை காட்டி இருக்க போகுது. அதை அந்த காந்தத்தின் திசையை கொண்டு தான், காந்தம் நிற்கிறத கொண்டு தான், அது வடமுனைவு எங்கே நோக்கி இருக்கோ இல்லாட்டி ஒரு காந்தம் எதை நோக்கி காட்டுதோ அதுதான் வடமுனைவு என்று சொல்கிறோம். அதை கொண்டு தான் நாங்கள் அது வடமுனைவு தென்முனைவு என்று பிரிக்கிறோம். அது அந்த காந்த ஊசி காட்டுற திசை. ஆகவே அந்த திசை காட்டியை கொண்டு தான் இந்த காந்த விசை கோடுகள் என்ற போக்கை அறியலாம். இந்த காந்த விசை கோடுகள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி, காந்த விசை கோடுகள் என்றால் என்ன? இப்போ இந்த காந்த விசை கோடுகள் அந்த புல வலிமையை தீர்மானிப்பது. நாங்கள் அதை நாங்கள் வெளிப்படை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல புல வலிமை கூடவோ குறையவோ, இந்த புல வலிமையை தீர்மானிப்பது தான் இந்த காந்த விசை கோடுகள். அது உணரக்கூடிய, நாங்கள் கண்ணால் பார்க்குற இந்த இடத்துல புல வலிமை கூட குறைய. ஏன்? ஒரு காந்தம் அண்மையில் உள்ள ஒரு இரும்பாணியை கவருது, தூரத்துக்கு போக போக அது இந்த கவர்ச்சி அளவு குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே அந்த புலக்கோடுகள் என்ற எண்ணிக்கையை கொண்டு இதில் புல வலிமை உயர்வா தாழ்வா என்று கண்டறிகிறதுக்கு இந்த புலக்கோடுகள் எங்களுக்கு உதவுது. ஆகவே அந்த வகையில் தொடர்பு பயன்படுத்தப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு புவி ஒரு காந்தமாக கருதலாம். அதில் தென்முனைவு வடமுனைவு குறிக்கப்பட்டிருக்கு.
இந்த தென் முனைவுன்றது வட துருவம், வட முனைவுன்றது தென் துருவம். அப்போ இந்த முனைவுகள் நாங்கள் வடக்கென்று சொல்கிறது வட துருவத்தை தான் சொல்கிறோம், வடக்கென்று சொல்கிறது வட துருவத்தை. இப்போ காந்த ஊசி, இந்த காந்த ஊசியை காட்டியிருக்கு, இந்த காந்த ஊசியில் சிவப்பாக காட்டியிருக்கான் வடமுனைவு, அங்கால தென்முனைவு. இது வடமுனைவு, அங்கால தென்முனைவு. அப்போ அது வடமுனைவுக்கு அந்த முனைவு ஒரு காந்த ஊசி எதை நோக்கி காட்டுதோ அதைத்தான் வடமுனைவுன்னு எடுக்கிறோம். அதை கொண்டு தான் நாங்கள் புலக்கோடுகளை கண்டறிகிறோம். அப்போ இதுலேருந்து எங்களுக்கு தெரியுது கிட்டே இருக்கைகளை புல வலிமை உயர்வாக இருக்குது, தூரத்து செல்ல செல்ல புல வலிமை குறைஞ்சிடும் பூமியில். அதே நேரத்தில் இந்த முனைவுகளில் புல வலிமை கூடவாக இருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் செயற்கையாக காந்தப்புலம் என்று நாளாந்த செயற்பாடுகள் பரந்த வீச்சில் பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் காரின் ஸ்டார்டர்ஸ், தொடக்கி மோட்டார், சரியா, தொலைக்காட்சி குழாயில் படத்தை பெறுவதற்கு இலத்திரனியல் கற்றையில் திசையை ஒழுங்குபடுத்தல் போன்றவற்றுக்கும் காந்தப்புலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இதை விட இன்றைய காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன போல் இன்றைய அதி உயர் நிலைக்கு, அதாவது 5G டெக்னாலஜி எல்லாம் இந்த காந்தப்புலத்தின் பயன்பாடு அதி உச்ச நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆகவே இந்த காந்தப்புலம் செயற்கையாக உருவாக்கப்படுது. அந்த வகையில் உலக விஞ்ஞான துறையில் செயற்கை காந்தப்புலம் மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. பௌதியவியலாளர்களின் மிக முக்கிய உபகரணமாகிய துணிக்கை ஆர்முடுக்கி, பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் என்று சொல்கிறோம். இந்த துணிக்கை ஆர்முடுக்கி என்றுதான் என்று நீங்கள் அறிந்திருக்கலாம். பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞான ஆய்வுடன் ஜூரிச் நகரில் CERN என்ற பேரில் பிரம்மாண்டமான 27 கிலோமீட்டர் பிரம்மாண்டமான ஆய்வுடத்தில் ஒரு மிகப்பெரிய உபகரணமாக இந்த துணிக்கை ஆர்முடுக்கி உள்ளது. இந்த அணு எவ்வாறு இந்த அசைவு துணிக்கைகளை மோதி அடித்து, இந்த துணிக்கைகள் என்ன இருக்குது, மிகச்சிறிய துணிக்கை என்றால் என்ன, இந்த துணிக்கைகளால் வர விளைவுகள், இந்த ஒரு துணிக்கை ஒளியின் கதிக்கு போக முடியுமா, 3 தர 18 என்று பலவிதமான ஆராய்ச்சிகளுக்குரிய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் உள்ளது தான் இந்த துணிக்கை ஆர்முடுக்கி. ஆகவே இந்த துணிக்கை ஆர்முடுக்கி துணிக்கை ஆர்முடுக்கி பல உப அணு துணிக்கைகளின் அடிப்படை கட்டமைப்பை ஆராய பயன்படுகிறது. இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரம்மாண்டமான விஞ்ஞான ஆய்வு கூடம் ஜூரிச் நகரில் 27 கிலோமீட்டர் விட்டமுள்ள மிக பிரம்மாண்டமான ஆய்வு கூடம். இந்த ஆய்வு கூடத்தில் தான் இந்த துணிக்கை ஆர்முடுக்கியில் எல்லாம் இந்த பௌதியவியல் துறையில் மிக பெரிய ஆய்வு கூடமும் மிக பெரிய ஆராய்ச்சிகளுக்குரிய இடமாக இந்த இடம் அமைகின்றது. பெரிய ஒரு பரப்புகளை அடங்கி இருக்கிறது. இதுக்குள்ள தான் இந்த துணிக்கை ஆர்முடுக்கி அமைகின்றது. இந்த துணிக்கை ஆர்முடுக்கி என்றது ஒரு காட்டியிருக்கு. இந்த துணிக்கை ஆர்முடுக்கி பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான உபகரணம் காந்தப்புலம். இதை வச்சுக்கொண்டு தான் இந்த காந்தப்புலத்தை பயன்படுத்தி துணிக்கைகளை ஆர்முடுக்கி அதை வேகத்தை அதிகரித்து சக்தியை அதிகரித்து அதால் வார துணிக்கைகள் என்ற இயல்புகளை ஆராய்வதற்கு ஒரு மிக முக்கியமான உபகரணமாக இருக்குது இந்த துணிக்கை ஆர்முடுக்கி. இதற்கு காந்தப்புலத்திலிருந்து வரும் விசையினால் அணுக்கள் நொறுக்கப்படுவதுடன் உப அணு துணிக்கைகளுக்கு மிக உயர் கதி கொடுக்கப்படுகிறது. அத்துடன் இரசாயனவியல் துறையில் கூடி என திணிவு திருசியமானியிலும் இந்த காந்தப்புலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த காந்தப்புலத்தின் பயன்பாடுகள் இன்றைக்கு அதி உச்ச நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய விஞ்ஞான உலகத்திலும் சரி அன்றாட வாழ்க்கையிலும் சரி இந்த காந்தப்புலத்தின் பயன்பாடு உச்சநிலை பெறப்பட்டிருக்கிறது. இதன் பாதிப்புகள் வருங்காலத்திலாம் எங்களுக்கு தெரியும். இதால் நன்மைகளா தீமைகளா, இதன் பயன்பாடு கூடிக்கொண்டு செல்லும் பொழுது. ஆகவே அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இதில் மின்னோட்டத்தின் காந்த விளைவு. மின்னோட்டத்தின் காந்த விளைவு. இப்போ எங்களுக்கு இந்த பாடத்தின் நோக்கமே இந்த மின்னோடினால் அதை சுற்ற வர காந்தப்புலம் ஒன்று உருவாகும். அந்த காந்தப்புலத்தை அறிகிறது தான் இங்கே எங்களுக்கு நோக்கமாக இருக்க போது. மின்னோட்டத்தை காவும் கம்பியினால் அதற்கு அண்மையில் உள்ள காந்த ஊசியை திரும்ப வைக்க முடியும் என்பதை முதலில் ஆஸ்ட்ரேட் 1820 ஆண்டில் கண்டுபிடித்தார்.
ஒரு மின் ஓடினா அதுக்கு அண்மையில் வச்ச காந்த ஊசி திரும்புது. அப்போ மின் ஓடுறதால அந்த புலம் ஒன்று உருவாகின்றது என்பதை அவர் கண்டறிந்தார். மின்கலத்துக்கு இணைக்கப்பட்ட கம்பியை காந்த ஊசிக்கு செங்குத்தாக வைக்கும்போது காந்த ஊசியில் எதுவித பாதிப்பும் ஏற்படவில்லை. காந்த ஊசிக்கு செங்குத்தாக வைக்கப்படும் போது அதை நாங்கள் பின்னர் கீறி பார்ப்போம். என்ன மாதிரி ஏன் பாதிப்பு ஏற்படவில்லை? காந்த ஊசிக்கு செங்குத்தாக வைக்கும்போது காந்த ஊசியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இது எவ்வாறு என்றதை பின்னர் நாங்கள் அவதானிப்போம். ஆகவே இந்த காந்த ஊசிக்கு செங்குத்தாக வச்சா திரும்ப பாதிப்பு இல்லை, மற்ற சந்தர்ப்பங்களில் பாதிப்பு இருக்கு. எவ்வாறு என்றதை பார்ப்போம். ஆனால் மின்னோடும் கம்பிக்கு சமாந்தரமாக காந்த ஊசியை வைக்கும்போது காந்த ஊசி காந்த நல்வானை விலத்தி திரும்பல் அடைந்தது. இந்த காந்த நல்வான் என்றது நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். என்றாலும் புதிய சொல். காந்த நல்வான் என்றால் என்ன? ஒரு சட்ட காந்தத்தை ஒரு காந்தத்தை கட்டி தொங்க விட்டால் புவி காந்தத்தில் ஒரு சட்ட காந்தத்தை கட்டி தொங்க விடும்போது வடக்கு தெற்காக ஓய்வுக்கு வரும் நிலை, அதுதான் காந்த நல்வான். சரி, அது வளமையாக சட்ட காந்தம் ஒரு காந்தத்தை கட்டி தொங்க விடும்போது வடக்கு தெற்காக இருக்குது. அப்படி காந்த ஊசி வடக்க காட்டி கொண்டு இருக்க போகுது. அதை இந்த மின்னோடுற கம்பி வச்சோன்னா அதை தாண்டி திரும்ப போகுது. அதுதான் காந்த நல்வானை விலத்தி திரும்பல் அடைந்தது. அத்துடன் திரும்பும் திசை மின்னோட திசையை சார்ந்துள்ளது என்றதையும் அவர் கண்டறிந்தார். மின்னோடுற திசையை பொறுத்து அந்த திரும்புகிற திசை மாறுபடுது என்றதையும் காட்டினார். எவ்வாறுன்றதை பாருங்க. ஆகவே இங்கே முதலாக பாருங்க, இது முதல் காந்த ஊசியின் மேல் வைக்கப்பட்ட திசை மின்னோடும் கம்பி. அப்போ இங்கே மின்னோடும் கம்பி வைக்கப்பட்டிருக்கிறது காந்த ஊசிக்கு மேலே. அப்போ காந்த ஊசிக்கு மேலே வைக்கல, இப்போ மின்னோட்டம் கீழ்நோக்கி ஓடையில இந்த திசை காட்டு ஊசி இந்த மாதிரி திரும்புது. வளமையான திசை காட்டு ஊசி வடக்கை நோக்கி இருக்கிறது. அதாவது வடக்கு நேர இப்படி இருக்கிற திசை காட்டு இப்படி திரும்புது. மின்னோட்டம் மேல் நோக்கி போகல அங்கால திரும்புது. அப்போ மின்னோட்டம் கீழ்நோக்கி போகல இந்த திசையில் திரும்புது, மற்றபடி அந்த திசையில் திரும்புது. ஆகவே அடுத்ததாக பாருங்கோ, அதே நேரத்தில் காந்த ஊசிக்கு கீழ், அதாவது காந்த ஊசிக்கு கீழ் வைக்கப்பட்ட மின்னோடும் கம்பி, இப்போ காந்த ஊசிக்கு கீழே வைக்கிற மின்னோடு அதுக்கு மேலே காந்த ஊசி வைக்கிறது. அப்போ இங்கே மின்னோர திசை மேலே திரும்புறது இஞ்சால் அங்கே பாருங்க, அது மேலே ஆனால் அங்கால திரும்புது. அப்போ கீழே வைக்கைகள் ஒரு பக்கம் திரும்புது, மேலே வைக்கைகள் இன்னொரு பக்கம் திரும்புது. அப்போ இந்த மின்னோடாட்டி எங்கே காட்ட போகுது? அது இந்த திசையிலே காட்டப்போகுது. அதே நேரத்தில் நாங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் மின்னோர திசை இப்படி இருக்கு. காந்த ஊசியை இப்படி வச்சால், சரி, காந்த ஊசி எப்படி வச்சா இங்கே அந்த மின்னோடும் கடத்திக்கு காந்த ஊசி செங்குத்தாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் திரும்ப எல்லாம் மாற்றம் இல்லை. ஏன்? இதால் வார புலம் ஏதோ அந்த திசையில் இருக்குது என்றதை பின்னர் நாங்கள் அறியலாம். அதாவது சமாந்தரமாக வைக்கல திரும்புது. ஆனால் மின்னோர கடத்திக்கு செங்குத்தாக காந்த ஊசியை வச்சா திரும்பாது, அப்படியே இருக்கு, வடக்கு தெற்கையே காட்டிக்கொண்டு. ஆகவே இதிலிருந்து விளங்குது, இந்த பரிசோதனைகளில் இருந்து மின்னோர திசையை சார்ந்திருக்குது இந்த காந்த புலம், உருவாகிற காந்த புலம். என மேலே ஒவ்வொரு இடத்திலும் வைக்கலும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சமாந்தரமாக வைக்கலாம் திரும்பல் ஏற்படுது. ஆனால் மின்னோர கடத்திக்கு செங்குத்தாக வைக்கும்போது திரும்பல் ஏற்படவில்லை. ஆகவே அந்த மின்னோர கம்பியை சுற்ற வேற காந்த புலம் உருவாகும். அது எவ்வாறு உருவாகும் என்றதை நாங்கள் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஆகவே இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு சமாந்தரமாக வைத்தால் திரும்பல் ஏற்படுது, செங்குத்தாக வைக்கைகளை திரும்பல் ஏற்படவில்லை என்றதும் தெரியுது இந்த விடயத்தில். அடுத்ததாக அதாவது கடத்தியில் மின்னோடும் போது மட்டுமே அதனை சூழ காந்தப்புலம் காணப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் மின்னோடாட்டி அது வடக்கு தெற்கத்தான் காட்டுது. மின் ஓடினா அந்த காந்த ஊசி திரும்பல் அடையும். அப்போ அதாவது காந்தப்புலம் காணப்படுது. ஆனால் காந்த திண்மங்களை சூழ எப்போதும் காந்தப்புலம் காணப்படுகிறது. இப்போ மின் ஓடினா காந்தப்புலம் உருவாகுது, அதே நேரத்தில் காந்த திண்மங்களை சூழ எப்போதும் காந்தப்புலம் காணப்படுது. இவை நிரந்தர காந்தங்கள் எனப்படும்.
இப்போ காந்த புலத்தில் சுயாதீனமாக கட்டி தொங்க விடப்படும் காந்தம் ஒன்று எப்போதும் வடக்கு தெற்கு திசையில் ஓய்வுக்கு வரும். இந்த ஓய்வுக்கு வரும் திசையைத்தான் நாங்கள் காந்த நல்வான், காந்த உச்ச நெடுங்கோடு, புவிக்காந்த புலத்தின் கிடைக்கூறு என்று பெயரிடலாம். இந்த நிரந்தர காந்தம் ஒரு கட்டி தொங்க விட்டால், ஏற்கனவே புவி ஒரு காந்தம், அந்த காந்த புலத்தில் எப்போவும் வடக்கு காட்டுறது வடக்கு நோக்கி என்றது வட துருவத்தை நோக்கி, அது தென் முனைவு. அந்த ஓய்வுக்கு வேறு நிலை தான் காந்த நல்வான். அப்போ மின்னோர கம்பியை ஒரு சட்ட காந்தத்தை ஒரு சிறிய காந்தம், காந்த ஊசின்னு சிறிய காந்தம், அது ஒரு உராய்வில்லாத இடத்துல சுழலக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது எப்போவும் வடக்கத்தான் காட்டி கொண்டிருக்க போகுது. அந்த திசையிலாம் புலம் இருக்க போகுது. ஆகவே ஓய்வுக்கு வரும் திசை காந்த நல்வான் அல்லது காந்த உச்ச நெடுங்கோடு அல்லது புவி காந்த புலத்தின் கிடைக்கூறின் திசை எனப்படும். இத்தத்துவத்தின் அடிப்படையிலேயே காந்த ஊசி அமைக்கப்பட்டுள்ளது. இக்காந்த ஊசியை, அதாவது திசை காட்டும் ஊசியை கொண்டு காந்த புலக்கோடுகளின் போக்கை அறியலாம். காந்த புலக்கோடுகளின் போக்கு. அப்போ காந்த புலக்கோடுகள் என்றது என்ன? ஒரு புல வலிமை எவ்வாறு அமையுது என்றதை கண்டறிகிறதுக்கு இந்த காந்த ஊசியை பயன்படுத்த போகிறோம். ஆகவே இங்கு நாங்கள் அவதானிக்க, அதாவது காந்த புலக்கோடுகள் ஒன்று வெட்டார். அவை வடமுனைவிலிருந்து ஆரம்பித்து தென்முனைவில் முடிவடைவது போல் தோன்றினாலும், வெளியில் பார்த்தா வடையிலிருந்து தெற்கில் போய் முடிவடைகிற மாதிரி தெரியும். ஆனால் அது ஆரம்பத்தையோ முடிவையோ கொண்டிரா, தொடர்ச்சியானவை. அது என்ன செய்யும்? உள்பகுதியில் தென்முனைவிலிருந்து வடக்கு நோக்கி இருக்கு. வெளியில் வடமுனைவிலிருந்து ஆரம்பித்து தென்முனைவில் முடிவடைகின்றது போல் தோன்றினாலும் அவை ஆரம்பத்தையோ முடிவையோ கொண்டிரா, தொடர்ச்சியானவை. உட்பகுதியில் மாறி இருக்க போகுது. ஆகவே இந்த காந்த விசைக்கோடுகள் தொடர்ச்சியானவை. அப்போ நாங்கள் இந்த படத்தில் எங்களுக்கு தெளிவாக தெரியுது, இந்த காந்த விசைக்கோடுகள் என்ற போக்கை காட்டியிருக்கிறேன். அப்போ இந்த காந்த விசைக்கோடு செறிவு இந்த தென்முனைவை நோக்கி செல்லுது, அங்கே செறிவு கூடவாக இருக்குது. வடமுனையிலிருந்து காந்த விசைக்கோடுகள் வெளியேறுது. அதே நேரத்தில் உள்பகுதிக்குள்ளே தென்முனையிலிருந்து வடக்கு நோக்கி காந்த விசைக்கோடுகள் இருக்குது. இது ஒரு சட்ட காந்தத்தை சூழ காந்தப்புலம் இருக்குது. எவ்வாறு அமையுது? அப்போ நாங்கள் அங்கே வெளியில் போக போக புல வலிமை குறைஞ்சு கொண்டு செல்லும். அண்மையில் உயர்வாக இருக்க போகுது. அப்போ இந்த முறைகளில் இன்னும் கூடவாக இருக்க போகுது. அங்கால தள்ளுறதை விட முனைகளில் செறிவு வலிமை கூட. இப்போ காந்த விசைக்கோடு அது வலிமையை வரையறுக்கிறதுக்கான ஒரு எண்ணக்கரை காந்த விசைக்கோடு. இங்கே பார்த்தால் அது நிரந்தர காந்தம், இங்கே மின்னோடுது. அப்போ மின்னோட்டம் ஒன்று இப்படி போகுது, இந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு மின்னோட்டம். அப்போ மின்னோடிக்கொண்டு போகல நடுவில் ஒரு காந்தப்புலம் உருவாகுது. அந்த கம்பிக்கு நடுப்பகுதியில், அந்த சுருளின நடுப்பகுதியில் அந்த காந்தப்புலம் மேல் நோக்கி அமையும். அதே நேரத்தில் இப்படி காந்த விசைக்கோடுகள் வெளியேறும். இப்படி ஒரு கோட்டைக்கு இருக்கு, இப்படி காந்த விசைக்கோடுகள் உள்நோக்கி இருக்க போகுது. அதாவது உள்ளுக்கு இந்த மேல் நோக்கி இருக்க போகுது, வெளியில் கீழ் நோக்கி இருக்க போகுது. இது தொடர்ச்சியாக அமையப்போகுது. ஆகவே இந்த மாதிரி தொடர்ச்சியாக காந்த விசைக்கோடுகள் இருக்க போகுது. சரியா? அப்போ இதில் தொடர்ச்சியாக காந்த விசைக்கோடுகள் இப்படியே தொடர்ச்சியாக இருக்க போகுது. ஆகவே இந்த காந்த விசைக்கோடுகள் தொடர்ச்சியானவை. அது மின்னோட்டத்தின் திசையை சார்ந்து இருக்கு. இப்போ இந்த ப்ளஸ் மைனஸை மாற்றி விட்டால் உள்ளே இருக்கிற காந்தப்புலம் கீழ் நோக்கி வந்துடும், வெளியில் இருக்கிற காந்தப்புலம் மேல் நோக்கி போயிடும். ஆகவே இந்த காந்த புலம் என்றது மின்னோட்டத்தின் திசையை சார்ந்தது. இந்த புலத்தின் திசை வலக்கை தக்கை திரு விதியால் தரப்படும் என்றது நாங்கள் அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் அதை பற்றி விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே இது மின்னோடினால் காந்தப்புலம் உருவாகுது. அங்கே நிலையான நிரந்தர காந்தங்களை சூழ காந்தப்புலம் உருவாகுது என்றதையும் இந்த நாங்கள் 2 படங்களிலிருந்தே விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக காந்த புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டத்தை காவும் கடத்தியில் செயற்படும் விசை. காந்த புலத்தை வைக்கப்பட்ட ஒரு காந்த புலத்தில் மின்னோடும் கடத்தி ஒன்று வைத்தால் அங்கே விசை தொழிற்பட போகிறது. இந்த விசை இதுவரை சந்தித்த விசைகளை விட வித்தியாசமான விசை. நான் ஏற்கனவே முன்னர் சொன்னது போல் புலத்தின் திசை வழியே விசை தாக்காது. புலத்துக்கு செங்குத்தாகத்தான் விசை தாக்கப் போகின்றது.
அந்த புலத்துக்கு அது அந்த செங்குத்துன்றது எவ்வாறு, அதான் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. நாங்கள் பார்த்தால், அதாவது மின்னோட்டத்தை காவும் கடத்தி ஒன்று காந்த புலத்தில் வைக்கும்போது அதில் ஒரு விசை தாக்கு. இவ்விசையின் இயல்பை அறிவதற்கு மின்னோட்ட தராசை பயன்படுத்தும். முதல் இந்த மின்னோட்ட தராசை பயன்படுத்தி அதனுடைய விசை எவ்வாறு உருவாகுது என்றதை நாங்கள் அவதானிப்போம். ஆகவே இந்த மின்னோட்ட தராசுன்றதுன்ற எளிய வடிவம் இது. பாருங்க, இதில் நாங்கள் ஒரு செப்பு கம்பி இருக்குது. இந்த செப்பு சட்டம், செப்பு கம்பி சட்டம் இவ்வளவும். இதில் ஏ என்றது காவலி. அப்போ இதிலேருந்து இப்படியே செப்பு கம்பி சட்டம் இந்த மாதிரி அமைகின்றது. சரி, இந்த செப்பு கம்பி சட்டத்தில் இதிலேயும் காவலி என்றால், இப்போ நாங்கள் இந்த சுவிட்சை ஓன் பண்ணிக்கல, மின்னோட்டம் வந்து இதால் ஓடி வந்து இதுக்குள்ளால் வந்து இப்படி போய் இதால் வந்து இப்படி தான் ஓடும். இதுக்குள்ளால் இந்த சுற்றுக்களால் குறிஞ்சுட்டு ஏற்படுத்த முடியாது. ஆகவே மின்னோட்டம் செல்லாத வகையில் இதில் காவலி பொருத்தப்பட்டிருக்கு. அதில் ஒரு தராசு தட்டு இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே 2 காந்தங்கள், ஏன்னா இங்கால வடமுனைவு, அங்கால தென்முனைவு. அப்போ 2 காந்தங்கள்ன்றது பரிகளாட காந்தங்கள் வளமையாக பயன்படுத்தலாம் நாங்கள். அப்போ இங்கால உள்ளது உள்பக்கம் வடமுனைவு, அங்கால தென்முனைவு காந்த விசை கோடுகள் இப்படி இருக்குது. இந்த காந்த விசை காந்தங்களுக்கு இடையில தான் இந்த பிக்யூ என்ற கம்பி இருக்குது. இப்போ நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த XY என்ற கத்தி விளிம்பில் தான் இந்த கம்பி சட்டப்படல் இருக்க போகின்றது. இந்த திருகு எஸ்ஸை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்வோம், அதை திருப்புற மூலம் இந்த சட்டப்படலை கிடையாக சமநிலைப்படுத்துவோம். அதன் பின்னர் நாங்கள் ஆளியை மூடும்போது இந்த சட்டப்படல் கீழ்நோக்கி அசையலாம், சில வேளைகளில் மேல் நோக்கி அசையலாம். 2 சந்தர்ப்பம் இருக்கு. நாங்கள் மேல் நோக்கி அசைந்தால் இந்த முனைகளை மாறி இணைச்சா திருப்பி கீழ்நோக்கி அசையும். அப்போ நாங்கள் கீழ்நோக்கி இருக்கத்தக்கதாக இந்த முனைகளை செப்பம் செய்ய வேண்டும் முதலில். அப்போ கீழ்நோக்கி அசையுது, அந்த அசைஞ்சா பிறகு அதை திருப்பி சமநிலைப்படுத்துறதுக்கு இங்கே என்ன செய்ய போகிறோம், தராசு தட்டில் சுமைகளை போடும். இப்போ கீழ்நோக்கி நாங்கள் இப்படி வரைகளை மின்னோட்டம் திசை பாருங்க, நான் படத்தில் காட்டப்பட்ட மாதிரி இந்த திசையில் மின்னோட்டம் இருக்க போகுது. அப்போ மின்னோட்டம் இருக்கைகள் இங்கே கீழ்நோக்கி விசை தாக்குது. அதை சமப்படுத்துறதுக்கு சமநீளமுள்ள செப்பு கம்பி துண்டுகளை பயன்படுத்தி நாங்கள் தராசில் வளமையான தராசில் நிறைப்படிகளை வளமையாக பயன்படுத்துறது இல்லை. ஏன், இரும்பை காந்தம் கவர், எல்லா திண்மங்களையும் காந்தம் கவராது. ஆகவே செப்பு கம்பி துண்டுகள் காந்தம் கவராது. அந்த செப்பு கம்பி துண்டுகளை போடுறோம். இதால் வார பாதிப்பை, அதாவது இங்கே தாக்குற விசைகளால் வார இந்த கவர்ச்சியால் வார பாதிப்பை தடுக்கிறதுக்காக செப்பு கம்பி துண்டுகளை போட்டு சமப்படுத்துவோம். அப்போ இதில் உள்ள நிறைய நாங்கள் W என்று எடுத்தால், இந்த XY என்ற அச்சு பெற்றி சமநிலைக்கு திருப்பத்தை எடுத்தால் இந்த F இன்டு காந்த விசை F இன்டு இதிலிருந்து இதுக்கான செங்குத்து தூரம், இந்த செங்குத்து தூரத்தை A என்று எடுத்தால் F இன்டு A சமன் W இன்டு B என்று எடுக்கலாம். அப்போ B இடத்திலிருந்து இதுக்கான செங்குத்து தூரம் என்று எடுக்கிறோம். அப்போ AB அளக்க தேவையில்லை. ஆகவே இதில் இருந்து எங்களுக்கு தெரியுது விசை AB மாறிலி என்றபடியாக விசை நிறைக்குது, போடும் நிறைக்கு நேர்வித சமனாக இருக்கு, போடும் நிறைக்கு நேர்வித சமனாக உள்ளது. ஆகவே அப்போ நாங்கள் இதிலிருந்து விசையை பருமனை காண்றதுக்கு இந்த நிறைய எடுக்க போகிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்றால், பின்னர் இந்த மாறும் தடையை மாற்றி ஆரை மாற்றி இந்த மின்னோட்டத்தை மாற்றலாம், சுற்றியுள்ள மின்னோட்டத்தை. அப்போ மின்னோட்டம் கூடிக்கொண்டு போகலாம், மின்னோட்டத்தை கூட்ட போட வேண்டிய சுமையின் அளவு கூடிக்கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் அந்த சுமை மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக வருகின்றது. எனவே விசை மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக இருக்க போகுது, மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக இருக்கு. அதுக்கு பின்னர் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த அந்த காந்தத்தின் நீளத்தை கூட்ட போகிறோம்.
அது நீளங்கள் நாங்கள் வளமையாக ஆய்வுடத்தில் இப்படி ஒவ்வொரு சிறிய துண்டுகளாக காந்தங்கள் இருக்கும், இப்படி இணைக்கப்பட்ட பானை வடிவ காந்தம் அப்படியே செருகி கொண்டு போகலாம் நீளத்தை கூட்டி. இப்போ நீளத்தை கூட்டினா அந்த காந்தங்களுக்கு இடையே அம்புற என்ன அந்த கம்பின நீளம் அதிகரிக்க போகுது. அந்த கம்பியின் நீளம் அதிகரிக்க போட வேண்டிய சுமை நேர்வீத சமனாக அதிகரிக்கிறத முடிவுகள் காட்டும். அந்த வகையில் விசை நிறை கூடினா விசை கூட, ஆகவே விசை நீளத்துக்கு நேர்வீத சமன் என்ற முடிவு எடுக்கலாம். அப்போ விசை மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமன், விசை நீளத்துக்கு நேர்வீத சமன். நீளம் என்றது அந்த காந்த புலத்துக்குள்ள அம்புற கடத்தின நீளத்துக்கு நேர்வீத சமன். அப்போ இந்த ரெண்டிலும் இருந்து எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கிறது எஃப் நேர்வீத சமன் IL ஆக அமைகின்றது. எஃப் நேர்வீத சமன் IL ஆக அமைகிறது. ஆகவே இந்த முதல் மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமன், நீளத்துக்கு நேர்வீத சமன், ஆகவே எஃப் நேர்வீத சமன் IL. நேர்வீத சமனை சமனாக்குறதுக்கான ஒரு மாறிலி அதுதான் B. ஆகவே F சமன் BIL. இந்த B தான் அந்த கடத்தியை சூழ உள்ள காந்த புல வலிமை, காந்த பாய அடர்த்தி என வரையறுக்கிறோம். இதுதான் காந்த பாய அடர்த்தி B. நாங்கள் ஏற்கனவே ஈர்ப்பு புலச்செறிவை நாங்கள் G என்ற குறியீட்டால் குறித்து, நாங்கள் மின் புலச்செறிவை E என்ற குறியீட்டால் குறித்து, நாங்கள் காந்த புலச்செறிவு B என்ற குறியீட்டால் குறிக்கப்போம். காந்த புலச்செறிவு B. இந்த B தான் அந்த இடத்துல உள்ள காந்த பாய அடர்த்தி. அப்போ இந்த காந்த பாய அடர்த்தி B சமன் என்னென்று வரப்போது எங்களுக்கு B சமன் F/IL. F/IL. இங்கே G பார்த்து நாங்கள் என்னென்று G சமன் நாங்கள் F/IL என்று தெரியுது. G என்னென்று பார்ப்போம். G சமன் என்னென்று பார்த்து நாங்கள் ஏற்கனவே முதல் G சமன் விசையின்கீழ் திணிவு என்று பார்த்து நாங்கள் ஈபி விசையின்கீழ் திணிவு, ஈபி விசை. மின்புலச்செறிவென்றது மின் விசையின்கீழ் ஏற்றம். இப்போ விசையின் திசையிலான் ஈர்ப்பு புலச்செறிவு இருந்தது, மின் விசையின் திசையிலான் மின்புலச்செறிவு இருக்கு. ஆனால் காந்த புலச்செறிவு அவ்வாறு இல்லை. அந்த திசை பாருங்க, காந்த விசைகோள போக்கு இப்படி இருக்கு, அதுக்கு செங்குத்தாக தான் விசை தாக்குது. அப்போ காந்த புலம் என்றது செங்குத்தாக இருக்குது. இது ரெண்டுக்கும் சற்று வேறுபட்டதாக அமைகின்றது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, மூன்று புலங்களும் ஈர்ப்பு, மின், காந்த புலம். காந்த புலம் சற்று வேறுபட்டது. மின் புலமும் ஈர்ப்பு புலமும் ஒரே தன்மையை கொண்டதாக இருந்தாலும் காந்த புலம் சற்று வேறுபட்டது. இதிலிருந்து நாங்கள் இந்த காந்த புல வலிமை என்றால் என்ன, ஓரலகு நீளமான எல் ஒன்றாக இருக்கீங்கள, இந்த கடத்தினூடாக போகிற மின்னோட்டம் 1 ஆம்பியராக இருக்கீங்கள, தாக்குற விசை தான் காந்த பாய அடர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கடத்தி எவ்வாறு அமையுது, புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்ட கடத்தி. தாக்குற விசை புலத்துக்கு செங்குத்தாக கடத்தி வைக்கப்படுகிற அதில் ஓரலகு நீளமான கடத்தியில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஓடும்போது தாக்கும் விசை தான் அந்த இடத்தில் உள்ள காந்த பாய அடர்த்தி என வரையறுக்கப்படும். புலத்துக்கு செங்குத்தாக உள்ள மின்னோடும் கடத்தி காந்த புலத்துக்கு செங்குத்தாக இருக்கீங்கள ஓரலகு நீளமான கடத்தியில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது தாக்கும் விசை தான் காந்த பாய அடர்த்தி. ஆகவே நாங்கள் இதில் பார்த்த விடயங்களை பொறுத்திருப்ப கவனிக்க வேண்டியது என்ன மாதிரி விசை திணிவுக்கு நிறைக்கு நேர்வீத சமன், இந்த நீளங்கள் மாறாது, அதை கொண்டு நிறை மின்னோட்டத்தை மாற்ற நிறை கூடுது. ஆகவே மின்னோட்டம் விசைக்கு நேர்வீத சமன், நீளத்தை மாற்றும் போது விசை அதிகரிக்கிறது, அதன் மூலம் அந்த தாக்குற விசை நீளத்திலும் தங்கி இருக்குது. அப்போ நீளத்திலும் மின்னோட்டத்திலும் தங்கி இருக்குது இந்த காந்த விசை என்றதை இந்த பரிசோதனையிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே பாருங்கள், நான் இந்த பெயரிடப்பட்டது இங்கே எக்ஸ், பி, கியூ, ஒய், ஜெட் இந்த ஒழுங்கலான் மின்னோட்டம் ஓடுதுன்றதை நாங்கள் இங்கே சொல்கிறேன். இதில் கவனிக்க வேண்டியது PQRS என்னும் செவ்வக வடிவான செப்பு கம்பி சட்டமானது XY என்னும் கத்தி விளிம்பில் கிடையாக தாங்கப்பட்டுள்ளது. கத்தி விளிம்புகள் ஒரு மின் சுற்றுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. PQR
நூடு மின்னோட்டம் பாயாதிருக்க ஏயில் ஒரு காவலி பொருத்தப்பட்டுள்ளது. மின்னோட்டம் செல்லாதிருக்கையில் திருகே செப்பம் செய்வதன் மூலம் கம்பி சட்டம் கிடையாக சமநிலைப்படுத்த. முதல் எஸ்ஐ எடுத்து கிடையாக சமநிலைப்படுத்துகிறோம். பின்னர் நாங்கள் சுவிட்சை போடுறோம். PQ YZ XP நூடு மின்னோட்டத்தை செலுத்தும் போது காந்தப்புலம் காரணமாக PQவில் ஒரு விசை தாக்கும். இந்த விசை மேலே இருக்கலாம் அல்லது கீழே இருக்கலாம். நான் கீழே இருக்கத்தக்கது தான் மின் கலம் இணைக்கப்படல் வேண்டும் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன். இவ்விசை கீழ்நோக்கி இருக்கத்தக்கதாக மின்னோட்டத்தை செப்பம் செய்யும். அதுக்கு தான் மின்கலத்தின் முனைகளை நாங்கள் இணைக்கலாம். தராசு தட்டில் நிறைகளை வைத்து கம்பி சட்டத்தை கிடையாக சமநிலைப்படுத்து. இந்நிறை W ஆனது PQவில் தாக்கும் விசை Fக்கு வீத சமன். திருப்ப தத்துவத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த விசை நிறைக்கு வீத சமன் என்பது நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது. ஏன் ABN தூரம் நான் ஏற்கனவே குறித்து காட்டினான். அந்த தூரங்கள் எங்களுக்கு மாறிலி, ஆகவே விசை நிறைக்கு நேர்வித சமன். ஆகவே அந்த வகையில் அதாவது விசை நிறைக்கு நேர்வித சமன் W மாறுந்தடை ஆரை மாற்றுவதன் மூலம் மின்னோட்டம் ஐயை மாற்றி F நேர்வித சமன் I எனவும். F நேர்வித சமன் I என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டியது F என்றது நிறைக்கு நேர்வித சமன். நிறை கூடிக்கொண்டு வருகிறது. அப்போ நிறை கூடினா விசை கூடுது. ஆகவே விசை நேர்வித சமன் I எனவும். காந்தப்புலம் தொழிற்படும் கடத்தியின் நீளம், நான் காந்தத்தின் அளவை கூட்டி கொண்டு போக அதுக்குள்ள தொழிற்படுற கடத்தின் நீளம் அதிகரிக்க போகிறோம். நீளத்தை மாற்றுவதன் மூலம் F நேர்வித சமன் L எனவும் பெறலாம். ஆகவே இந்த ரெண்டு முடிவுகளிலுமிருந்து காந்த விசை ILக்கு நேர்வித சமனாக இருக்கின்றது. அந்த நேர்வித சமனை சமனாக்குறதுக்கு B என்ற ஒரு மாறிலியை போடுகின்றோம். அந்த B தான் அந்த இடத்தில் அந்த கம்பியை சூழ உள்ள காந்த புலம், காந்தப்புல செறிவு, காந்தப்பாயை அடர்த்தி என நாங்கள் சொல்றோம். ஆகவே இம்மாறிலி அவ்விடத்தில் உள்ள காந்தப்பாயை அடர்த்தி எனப்படும். அந்த B தான் ஒரு மாறிலி, அது அந்த இடத்தில் உள்ள காந்தப்பாயை அடர்த்தி என வரையறுப்போம். ஆகவே காந்தப்பாயை அடர்த்திக்கு வர விலக்கணம் நான் ஏற்கனவே சொல்லி, அதாவது நான் F சமன் B IL இதை வச்சுக்கொண்டு பார்க்குறோம். அதிலிருந்து B சமன் F/IL, அவ்வளோதான். ஆகவே வரவிலக்கணங்களை நாங்கள் இலகுவாக எவ்வாறு ஞாபகப்படுத்தி வைக்கலாம் என்றது எங்களுக்கு முக்கியம். ஓரிலகு நீளமான கடத்தி எப்படி இருக்கணும்? காந்தப்புலத்து செங்குத்தாக உள்ள ஓரிலகு நீளமான கடத்தியினோடு ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது தாக்கும் விசை அவ்விடத்தில் உள்ள காந்தப்பை அடர்த்தியினை வரையறுக்கப்படும். ஆகவே நாங்கள் பார்த்தா காந்தப்புலம் ஒன்றுக்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு நீளமான, இது ஒரு மீட்டர் நீளமான மின்னோட்ட மூலகம் ஒன்று, மின்னோட்ட கம்பியை அதில் ஒரு மின்னோட்ட மூலகம் என்று சொல்கிறோம். ஓரலகு மின்னோட்டத்தை காவும் போது அனுபவிக்கும் காந்த விசை அவ்விடத்தில் உள்ள காந்தம் ஒரு விசை தான், காந்த விசை தான் காந்தப்பாயை அடர்த்தி. ஓரலகு நிலத்தில் தாக்குற காந்த விசை, ஓரலகு ஏற்றத்தில் தாக்குற மின் விசை தான் மின் பிழைச்சரிவு, ஓரலகு திணிவில் தாக்குற ஈர்ப்பு விசை தான் ஈர்ப்பு பிழைச்சரிவு. இங்கே ஓரலகு நீளத்தில் தாக்குற விசை, அதாவது ஓரலகு நீளத்தில் தாக்குற விசை தான் இங்கே காந்தப்பாயை அடர்த்தி. அப்போ இந்த பாய அடர்த்திக்கு இப்போ பாருங்க, எஃப்ன்றது நியூட்டன், ஆம்பியர் மீட்டர். அப்போ நியூட்டன் ஆம்பியர் -1 மீட்டர் -1 தான் காந்தப்பாய அடர்த்தியின் அலகு. நாங்கள் அவ்வாறு இருந்தாலும் அதின் சிறப்பாக, அதாவது எந்த அலகை பயன்படுத்துகிறோம், நாங்கள் டெஸ்லா என்ற அலகை பயன்படுத்தப்படுறோம் கூடிய சந்தர்ப்பத்தில். டெஸ்லா, இந்த டெஸ்லா பற்றி நாங்கள் கணக்கு கேட்கலாம். இந்த டெஸ்லான்ற ஒரு விஞ்ஞானி, அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவர் இறந்ததுக்கு பின்னர் தான் அவருடைய கண்டுபிடிப்புகள் மிக முக்கியத்துவம் பெற்றது. இந்த டெஸ்லா ஆண்டவர் ஆடல் ஓட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்ய, அந்த காலத்தில் இந்த விஞ்ஞானிகள் இவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் ஆபத்தானவை, இவை மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மின் ஆபத்தானது என்று
நேரோட்டங்களை மட்டும்தான் பயன்படுத்தினால் சிறப்பானது என்று இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு முதல் கொடுக்கையில் அவருக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அவர் தொடர்ந்து முன்னேறித்தான் இந்த ஆடல் ஓட்டம், இன்று ஆடல் ஓட்டம் என்பது மிக முக்கியமாக இருக்குது. அந்த ஆடல் ஓட்டத்தால் வர விளைவுகள், அதை பயன்படுத்தின கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த டெஸ்ட்ல. ஆடல் ஓட்ட மோட்டார், நேரோட்ட மோட்டாராக இருந்து ஆடல் ஓட்ட மோட்டார், அவர் தான் அந்த டெஸ்லா. அவர் இறப்புக்கு பின்னர் தான் அவருடைய முக்கியத்துவம் உணரப்பட்டது. ஆகவே அவருடைய பேரில் தான் அந்த டெஸ்லா என்றது வேறு, அதாவது காந்தப்பை அடர்த்தியின் அலகு டெஸ்லா. அல்லது வேபர் மீட்டர் -2 என்ற இன்னொரு அலகும் நாங்கள் பயன்படுத்தலாம். வேபர் மீட்டர் -2. இந்த காந்த விசையின் திசையை அறிவதற்கு ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி பயன்படுத்தப்படும். ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இந்த இடக்கை விதி என்றால் என்ன என்றதை நாங்கள் வடிவாக மிக கவனமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம். இடது கையின் முதல் 3 விரல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நீட்டி பிடிக்கும் பொழுது இந்த விரல் சுட்டு விரல் புலாம், சுட்டு விரல் ஃபீல்டு, ஃபோர் ஃபிங்கர் ஃபீல்டு என்று சொல்ல போகின்றோம். நடுவிரல் மிடில் ஃபிங்கர் மின்னோட்டம், பெருவிரல் தம் இயக்க மோஷன். ஆகவே இங்கே நாங்கள் பாருங்கள், புலாம் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் புலாம், மிடில் ஃபிங்கர் அதாவது அல்லது செகண்ட் ஃபிங்கர், மிடில் என்றது ஐ உச்சரிப்பை பயன்படுத்தலாம், அல்லது மின்னோட்டம் செகண்ட் சி கரண்ட், மின்னோட்ட திசை. புலத்தின் திசை மின்னோட்டத்தின் திசையாக இருந்தால் இந்த விசை அப்போ கடைசியாக விசையை முடிப்பீங்கள். விசையின் திசை பெருவிரலால் தரப்படுது. மோஷன் எம் என்றது இயக்கம், இயக்கத்தின் திசையில் விசை இருக்கப்போது. இப்போ இடது கையின் முதல் 3 விரல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நீட்டி பிடிக்கும் பொழுது சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் குறித்தால் பெருவிரல் விசையின் திசையை தரும். ஆனால் நாங்கள் சில பிராக்டிக்கலாக சந்திக்கும் பொழுது சில மாணவர்கள் 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இவ்வாறு பிடித்தார். இந்த 3 விசைகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பிடிக்கல எங்களுக்கு இந்த விதி முழுமையாக குழம்பிடும், பிழையான முடிவை கொடுக்க போகுது. சில வேளைகளில் எக்ஸாமில் இவைகள் அப்படியே மாறி இருக்கைகளை இப்படியெல்லாம் திருப்பி கையை கடினமான வலியை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது மாணவர்களுக்கு. ஆகவே இந்த விதியை நாங்கள் இலகுவாக எவ்வாறு சந்திக்கலாம் என்று பார்த்தால் இடது கையை உள்ளங்கை விதி என்று ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் பயன்படுத்தலாம், எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இடது கையை விரித்து பிடிக்கல, இடது கையை இப்படி விரித்து பிடிக்கல இவ்வளவு நடுவிரலாம் எங்களுக்கு பெரிய விரல், அப்போ இவ்வளவும் மின்னோட்டம், இது விசை. புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கும், இது இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கும், அப்போ இவ்வளோ மின்னோட்டம், இது விசை, புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கும். ஆகவே இலகுவாக உங்களை பிடிக்கிறதுக்கு இலகுவாக அமையும். ஆகவே நாங்கள் இடக்கை விதி எவ்வாறு சொன்னாலும் சில தேவைகளை இவ்வாறு மாறினால் எல்லாம் குழம்பிவிடும். ஆகவே அதை விட நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இது மின்னோட்டம், இது விசை, புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கு. இப்போ நோக்கினது விலத்தினது எவ்வாறு கண்டுபிடிக்கிறது? ஒரு நோக்கி இருக்கிறது உங்களை நோக்கி வருதாண்டா அம்பு நாங்கள் சிந்தித்தால் அம்புன்ற கூறான முனை உங்களை நோக்கி இருக்கு, அது அம்பு உங்களை விலத்தி போனால் பின்னுக்குள்ள க்ராஸ் தெரிய போகுது. ஆகவே அந்த நோக்கி விலத்தி என்றது வெளிநோக்கி என்ற டாட், உள்நோக்கி என்ற க்ராஸ் என்று பார்ப்போம். ஆகவே இந்த ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி நாங்கள் இதை சொல்ல வேண்டியது இதுதான். ஆனால் பயன்படுத்திகளை உள்ளங்கை விதி நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளவும் மின்னோட்டம், விசை, புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கு, இலகுவாக பிடிக்கலாம்னு நம்புகின்றேன். ஆகவே இடது கையின் முதல் 3 விரலும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நீட்டப்படும் போது சுட்டு விரலானது காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரலானது மின்னோட்டத்தின் திசையையும் குறித்தால் பெருவிரல் கடத்தியின் இயக்க திசையை தரும். பெருவிரல் கடைசியாக முடிக்க வேண்டியது கடத்தியின் இயக்க திசை. இது 2 மின்னத்தை குறித்தால் இது என்னத்தை குறிக்கும்? பெருவிரலில் கடைசியாக முடிப்பீங்கள். இந்த ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி ஒரு விசையின் திசையை கண்டுபிடிப்பதற்கான விதி. ஆகவே அது தெளிவாக இருக்கும். சில பேருக்கு எதில் தொடங்கி எங்கே முடிக்கிறேன்னு தெரியாது.
ஆகவே புலம் மின்னோட்டம் குறித்தால் விசை பெருவிரலால் தரப்படும். நாங்கள் இப்போது அவதானிப்போம். ஆகவே இங்கே சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. இதில் முதலாவது விசை இந்த திசையில் இருக்குது, இங்கே புலம் இந்த திசையில் இருக்குது, அவ்வாறு இங்கே போகின்றது. ஒவ்வொன்றாக நாங்கள் இந்த விதியை எவ்வாறு இலகுவாக பயன்படுத்தலாம் என்பதை அவதானிப்போம். ஆகவே முதலாவதுக்கு வருவோம். இந்த வகையில் நாங்கள் பாருங்கள், நான் ஏற்கனவே உள்ளங்கை விதியை பயன்படுத்துகிறத போகிறேன். புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கு, ஏதாவது ஒன்றை பிடிக்க வேண்டியது. மின்னோட்டம் மேலே இருக்கு, விசை எங்கே இருக்கு? பெருவிலங்க காட்டுது, உள்நோக்கி இருக்கு. ஆகவே விசை உள்நோக்கி இருக்கின்றது. நாங்கள் இந்த படத்தில் விசை உள்நோக்கி இருக்கின்றது. இலகுவாக பார்த்தோம். நீங்கள் இடக்கை விதியை பயன்படுத்தலாம், அதுவும் சரி. பாருங்க, புலம் இந்த திசை, என்ன மின்னோட்டம் இங்கே, விசை இது. இது என்றால் நாங்கள் இப்படி சுற்றி சுற்றி நேரம் இப்படி எல்லாம் கரைச்சல் பட வேண்டி வரும். நாங்கள் உள்ளக்கை விதியை பயன்படுத்துறது இலகுவாக அமையும். ஓகே. ஆகவே இங்கே விசை உள்நோக்கி இருக்கு. ஆகவே அடுத்ததாக செல்லுவோம். விசை இந்த திசையில் இருக்கு, ஏதாவது ஒன்றை பிடிக்கலாம். மின்னோட்டம் உள்நோக்கி இருக்கு, அப்போ மின்னோட்டம் உள்நோக்கியே பிடிப்போம். விசை எங்கே? இந்த திசை. அப்போ விசை இங்கே, மின்னோட்டம் உள்நோக்கி, புலம் எங்கே வரப்போகுது? புலம் இங்கு இவ்வாறு அமைய போகின்றது. என்ன விசை இங்கே, மின்னோட்டம் உள்நோக்கி, புலம் மேல் நோக்கியாக அமைகின்றது. புலம் மேல் நோக்கி அமையும். அடுத்ததாக பாருங்கள், விசை மின்னோட்டம் ஏதாவது ஒன்றை பிடிப்போம். முதல் மின்னோட்டத்தை பிடிப்போம். மின்னோட்டத்தை இப்படி எடுத்தாச்சு. மின்னோட்டம் இந்த திசையில், விசை மேலே. அப்போ அதை மாறா வச்சுக்கொண்டு விசைக்கு வரும். விசை மேலே. ஆகவே புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கும். புலத்தின் திசை உள்ளங்கையை நோக்கி. பி. அடுத்ததாக பார்ப்போம், புலம் இந்த திசையில். அப்போ புலம் உள்ளங்கையை நோக்கி பிடிக்கிறீங்க, விசை மேலே. ஆகவே மின்னோட்டம் வெளிநோக்கி. நீங்கள் இடக்கை விதியையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது நாங்கள் புலம் இந்த திசை, புலம் மேலே, அதாவது புலம் இங்கு, விசை மேலே இருந்தால் மின்னோட்டம் இங்கு. ஆகவே எது இலகுன்றது உங்களை பொறுத்தது. இவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக இங்கு விசை மேலே தாக்குறது, விசையை பிடிச்சாச்சு, மின்னோட்டம் வெளியிலே. ஆகவே புலம், அதாவது மின்னோட்டம் வெளியில, விசை மேலே, புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கணும். ஆகவே இந்த திசை. ஆகவே இந்த திசையில் புலம் இருக்கு. அடுத்ததாக பாருங்கள், இங்கே மின்னோட்டம், மின்னோட்டத்தை போடுங்க, ஏதாவது ஒன்றை பிடிப்போம். முதல் விசை, விசை உள்நோக்கி, கிராஸ். ஆகவே புலம் கீழ்நோக்கி, கீழ்நோக்கி புலம் இருக்கின்றது. ஆகவே அதே போல் இங்கே விசை மேலே, மின்னோட்டம் இந்த திசை. ஆகவே புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்க. அடுத்ததாக விசை இந்த திசையில், மின்னோட்டம் டாட். ஆகவே விசை இந்த திசை, மின்னோட்டம் இங்கு, புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்க போகின்றது. ஆகவே கீழ் நோக்கி இருக்கு. அது இவ்வாறு நீங்கள் இடக்கை விதியை பயன்படுத்தியும் பார்த்து கொள்ளலாம். இப்போ திருப்பி நீங்கள் இவ்வளத்தையும், அல்லது இந்த நான் சொன்னது போல் இடக்கை உள்ளங்கை விதியை பயன்படுத்தலாம். நான் வேகமாக இந்த உள்ளங்கை விதியை பயன்படுத்தலாம்னு நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு இடக்கை உள்ளங்கை விதின்னு எழுத முடியாது. ஃப்ளமிங் இடக்கை விதி எழுத போகிறீங்க, பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க வடிவாக, இலகுவாக. ஆகவே இவ்வாறு இந்த புலத்தை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தலாம் என்றது இந்த படங்களை திருப்பி நீங்கள் அவதானிச்சு, நீங்களும் கையை பிடிச்சு பார்த்து அறிவதன் மூலம் இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். இது ஒரு முப்பரிமாண சிந்தனைக்குரிய பாடம். ஆகவே இதை எவ்வாறு ரசித்து படிக்கிறீங்களது உங்கள்கிட்ட கையில் இருக்கு. ஆகவே எவ்வாறு இந்த புலத்தை நான் கண்டறிந்தேன் என்றதை திருப்பி நீங்கள் ஒருக்கா செய்து பார்க்கலாம். அடுத்ததாக காந்த புலத்தில் உள்ள கடத்தியை அனுபவிக்கும் விசை. இந்த காந்த புலத்தில் உள்ள கடத்தியை அனுபவிக்கும் விசை என்றால், இந்த காந்த புலத்தில் ஒரு கடத்தி இருக்குது, அது புலத்தோட தீட்டா கோணத்தோடு இருக்குது. நாங்கள் முதல் பார்த்தோம் செங்குத்தாக இருந்த அவ்வாறு இருமை. புலத்தோட தீட்டா கோணத்தோடு இருக்கும்போது அந்த கடத்தியில் ஒரு எல்நீள கடத்தியை
கருதினால் மின்னோட்டம் ஐயக்காவும் எல்லுகள கடத்தி ஒன்று காந்தப்பெயர்த்தி பிஐ உடைய புலத்துடன் தீட்டா கோணத்தில் வைக்கப்பட்டுள்ள போது தாக்கும் விசை எஃப்ஐயின் இந்த விசை நேரித சமன் பிஐஎல் சைன் தீட்டா என்று சொல்லலாம். அந்த நேர்வித சமன அந்த இடத்துல உள்ள புலவெளிமை அதாவது இதில் உள்ள புலவெளிமைக்கு நேர்வித சமனாக இருக்கிறது. அந்த விசை மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக உள்ளது, நீளத்துக்கு நேர்வித சமனாக இருக்கின்றது. சைன் தீட்டாவுக்கு புலத்தோட ஆக்கிர கோணத்தின் சைன் பெறுமதிக்கு நேர்வித சமனாக இருக்கு. அதான் நேரடியாக பிஐஎல் சைன் தீட்டாவுக்கு வீத சமன். அதை சமப்படுத்துறதுக்கு கே இன்டு பிஐஎல், கே என்றது ஒரு மாறிலி. நாங்கள் எஃப் சமன் எம்ஏயில் கே இன்டு எம்ஏ என்றதை பயன்படுத்துறது போல் இங்கும் நாங்கள் கே என்ற ஒரு மாறிலி. இப்போ இதுகளெல்லாம் எஸ்ஐ அலகில் நாங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது கே உண்டாக்கப்படும். அதாவது எஸ்ஐ அலகு என்றால் விசை நியூட்டனிலும், பி டெஸ்லாவிலும், ஐ ஆம்பியரிலும், எல் மீட்டரிலும் இருக்கும்போது கே உண்டாகும். ஆகவே எஃப் சமன் பிஐஎல் சைன் தீட்டா. அப்போ நாங்கள் அங்கே எஃப் சமன் எம்ஏ எவ்வாறு பெற்றோமோ அதே போல் இங்கும் பிஐஎல் சைன் தீட்டா. ஆகவே அதே நேரத்தில் இந்த தாக்குற விசை இப்போ தான் நான் குறித்து காட்டுகிறேன், உள்நோக்கி இருக்குது. எவ்வாறு என்றதை பற்றி நாங்கள் பின்னர் பார்ப்போம். என்ன மாதிரி இந்த விசையை நாங்கள் இப்போ ஒன்று கொண்டு செங்குத்தாக இருந்தால் விசையை நாங்கள் இலகுவாக இப்போ புலத்தோட ஒரு கோணத்தோடு இருக்குது. ஆகவே எவ்வாறு இந்த விசையை கண்டுபிடிச்சு நாங்கள் எவ்வாறு உள்நோக்கி இருக்கும் என்பதை நாங்கள் தீட்டாவின் ஒவ்வொரு பெறுமதியும் எடுத்து வச்சு சிந்திப்போம். ஆகவே முதலாவதாக தீட்டா சமன் 0 காந்த புலத்தின் திசையில் கடத்தி இருப்பேன். இந்த காந்த புலத்தின் திசையில் கடத்தி இருந்தால் நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள் எஃப் சமன் பிஐஎல் சைன் தீட்டா 0 சைன் 0. ஆகவே அந்த வகையில் தாக்குற விசை 0. காந்த புலத்தின் திசை வழியே கடத்தியிருந்தால் எந்த வித விசையும் தாக்காது. பிஐஎல் சைன் 0. ஆகவே விசை 0. ஆகவே எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம், காந்த புலத்தின் திசையில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டத்தை காவும் கடத்தியில் விசை எதுவும் தாக்காது. மிக முக்கியமான முடிவு. காந்த புலத்தில் ஒரு கடத்தி இருந்து அதில் விசை தாக்காது. விசை 0 இருக்குது. தீட்டா சமன் 90 பாகை ஆக இருந்தால் உங்களுக்கு தெரியும் 90 பாகை என்னதுலேருந்து தெரியுது. அப்போ தான் அந்த தாக்குற விசை உயர்வாக இருக்கு. அதுதான் நாங்கள் முன்னர் மின்னோட்ட தெராசில் பார்த்தோம், செங்குத்தாக உள்ள கடத்தி. ஆகவே தீட்டா சமன் 90 பாகையாக இருந்து இப்படி செங்குத்தாக இருக்குது, கடத்திக்கு காந்த புலத்துக்கு செங்குத்தாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் தாக்குற விசை எஃப் சமன் பிஐஎல் சைன் 90. ஆகவே அதுதான் உயர் விசையாக இருக்க போகுது. அந்த கடத்தில் தாக்குற உயர் விசை பிஐஎல் என்று வருது. ஆகவே இந்த விசை இப்போ இதுக்கு திசையை இலகுவாக காணக்கூடிய இருக்குது. பாருங்கோ, மின்னோட்டம் மேலே, புலம் இங்கே என்றால் எவ்வாறு நாங்கள் இடக்கை விதியோ நான் உள்ளங்கை விதியோ பயன்படுத்தலாம். மின்னோட திசை என்ன, புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்குது. ஆகவே நான் இவ்வாறு பிடிக்க போகிறேன். மின்னோட திசை இது, புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்குது, விசை உள்நோக்கி இருக்குது, தாக்குற விசை உள்நோக்கி இருக்குது, கிராஸ் என்று காட்டியிருக்கு. இதே போல் அடுத்ததாக பார்ப்போம். இப்போ அதாவது எனவே காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டத்தை காவும் கடத்தியில் தாக்கும் விசை உயர்வாக இருக்குது. அதுதான் உயர் விசை, எஃப் மேக்சிமம் என்று போட்டு உயர் விசை. அந்த கடத்தி செங்குத்தாக இருந்தால் தான் விசை தாக்கும். அதே திசையில் இருந்தால் விசை தாக்காது. ரெண்டுக்கும் இடையில் வைக்கிறோம். இப்போ முதல் தளத்தின் அதாவது புலத்தின் வழியை வைத்தோம், பின்னர் செங்குத்தாக வைத்தோம், ஒரு கோணத்தோடு வைக்கிறோம். அப்போ இந்த கோணத்தோட வைக்கைகளை பாருங்கோ, அதான் நாங்கள் ஏற்கனவே பிஐஎல் சைன் தீட்டான்னு எடுத்து நாங்கள் இப்போ இந்த சைன் தீட்டாவை நாங்கள் சேர்த்து எழுதி பி சைன் தீட்டான்னு ஐஎல் எடுத்து. பி சைன் தீட்டான்றது என்ன, இந்த கடத்திக்கு செங்குத்தான புலத்தின் கூறு. அப்போ செங்குத்தான புலத்தின் கூறு தான் பி சைன் தீட்டா, புலத்தின் வழியே உள்ள கூறு பி காஸ் தீட்டா. அப்போ இதில் தாக்குற விசைக்கு காரணம், ஒரு காந்த புலத்தில் உள்ள கடத்தியில் தாக்குற விசைக்கு காரணம் கடத்திக்கு செங்குத்தாக உள்ள புலத்தின் கூறு, கடத்திக்கு செங்குத்தாக உள்ள புலத்தின் கூறு. ஆகவே அந்த
கடத்தியில் தாக்குற விசைக்கு காரணம் புலத்தின் கூறே அதன் மீதான விசைக்கு காரணமாக. இவ்விசையின் திசை ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிப்படி. இப்போ பாருங்க, நான் புலத்தின் செங்குத்தான கூற பி sin θ. ஆகவே இந்த 3 விடயங்களிலும் இருந்து எங்களுக்கு விசையின் திசை என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது இப்போ தெரியும், உள்நோக்கிய. ஆகவே இவ்வளவு நேரமும் பார்த்த விடயம், நாங்கள் ஒரு காந்த புலத்தில் கடத்தி இருந்தால் எவ்வாறு விசை தாக்கும், அந்த விசையின் திசையை அறிகிறதுக்கு ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி எவ்வாறு பயன்படுத்தி உள்ளோம், இந்த ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை எவ்வாறு இலகுவாக பயன்படுத்தலாம், இந்த காந்த விசை என்றது என்ன, இந்த விசை புலத்துக்கும் என்ன தொடர்பு, நாங்கள் மின் ஈர்ப்பு புலம் போல் புலத்தின் திசை வழியே காந்த விசை தொடிப்பட முடியாது, ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியால் தரப்படும் அதன் விசை செங்குத்தாக தாக்கும், அதாவது புலத்துக்கு செங்குத்தாக தாக்கும் அந்த செங்குத்து விசை ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியால் தரப்படும். அந்த இடக்கை விதி எவ்வாறு பயன்படுத்தினாங்க, இந்த புலம் என்றது என்ன, ஆரம்பத்தில் இந்த புலம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறோம், இன்று எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், இதை தொடர்ந்து நாங்கள் இதன் பயன்பாடுகள் இதை எவ்வாறு பயன்படுத்த போகிறோம், இது எவ்வாறு இதில் உள்ள வினாக்களை செய்ய போகின்றோம் என்ற விடயங்கள் எல்லாம் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்க மூலம் நாங்கள் அதை என்ன தெளிவாக புரியலாம் நினைக்கிறோம். ஆகவே இவ்வளத்தையும் நீங்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலம் நீங்கள் இதை இன்னும் சிறப்பாக விளங்கிக் கொள்ளலாம். அதற்கு எங்களுக்கு சேனல் NIE யூடியூப்பினூடாக நீங்கள் சென்று அதை தொடர்ந்து பார்த்து பலன் பெற வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். அதே வேளை மாணவர்கள் இதில் மிக சிறப்பு தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். வணக்கம் மாணவர்களே.